இருக்குது, மனைவிக்கு சேர்த்து ஒன்று எடுத்துக்கிறேன். இது நடைமுறையில் விடுறாங்களா? மனைவிக்கு ஏதாவது ஒரு கணவன் செய்யறதா இருந்தா கூட்டு குடும்பத்தில் பெற்றோர்களோட இருக்கக்கூடிய குடும்பத்தில் செய்யறதா இருந்தா திருட்டுத்தனமா தான் செய்யணும். இன்றைக்கு இருக்கிற சமூக அமைப்புல என்ன இருக்குது, யாருக்கும் தெரியாம ஒளிச்சுக்கிட்டு வந்து ஒரு மனைவிக்கு பூ வாங்கிட்டு கொடுக்க முடியுமா? ஒரு மனைவிக்கு அல்வா கொடுக்க முடியுதா? சமூகத்துல ஒரு மனைவிக்கு தேவையான ட்ரெஸ் கொண்டா கொடுக்கறாருந்தா தாய்க்கு தெரியாம, தங்கச்சிக்கு தெரியாம, அக்காவுக்கு தெரியாம, வீட்டுல அடுத்தாளுக்கு தெரியாம, இது திருட்டு வேலையா? அப்ப மார்க்க அனுமதிச்சுக்கிற ஒரு ஹலாலான ஒரு வேலையை கூட பயந்து பயந்து செய்யற அளவுக்கு நம்ம சமூகம் இருக்கா இல்லையா? அதனால குடும்பத்துல பிரச்சனைகளை அந்யோன்யம் கெட்டு போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கம் இல்லாம இப்படி சூனமா நிக்கிறாங்க. காரணம் என்ன? இந்த அந்யோன்யத்தை வளர்ப்பதற்கு நம்ம பாடுபட வேண்டும். அப்ப நீ அணியும் போது அவளுக்கு அணியக்கூடிய என்று சொன்னால் இவன்கிட்ட செழிப்பான ஒரு நிலை இருக்கும் பொழுது அதுக்கு தகுந்தவாறு மனைவிக்கு தேவையானதை எடுத்து கொடுக்க வேண்டும். அது கிடையாது. அப்ப அந்த மாதிரியான நிறைய சந்தோஷங்களை, நிறைய இன்பங்களை நம்ம என்ன செய்கிறோம், இழந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவி ஆயிஷாவும் ஒரு ஓட்டு பந்தயத்தில் ஓடுறாங்க. யாரும் முந்தி புறா பார்க்கவுமாண்டு. அப்ப என்ன செய்யறாங்க, ஒரு 2 தடவை நடந்திருக்கிறது, பல தடவை நடந்திருக்கேன். 2 தடவை நடந்தது நமக்கு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை நடக்கும்போது என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோத்து போயிடுறாங்க, ஆயிஷா நாயகி முந்தி ஓடி போயிடுறாங்க. இது ஒரு காலகட்டம். பிறகு ஒரு காலகட்டத்தில் அதே மாதிரி ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிச்சிடுறாங்க. ஆயிஷா நாயகி கொஞ்சம் கணத்து போயிட்டாங்க, உண்டாகி போயிட்டாங்களா, அவங்களுக்கு ஓட முடியல, பின்தங்கிட்டாங்க. அப்ப ஆயிஷா நாயகி சொன்னாங்க, அன்னைக்கு ஜெயிச்சில அது கணக்கு சரியா போச்சு, அன்றைக்கு நீ என்னை ஜெயிச்சில, நான் இப்ப உன்னையும் ஜெயிச்சு விட்டேன், அதுக்கு இதுக்கும் சரியா போச்சு, ஹாதிஹி பி ஹாதிஹி, அதுக்கு இதுக்கும் சரியா போச்சுன்னு எதுக்கு சொல்றேன்? இது மாதிரிலாம் ஒரு தெருவில் ஒண்ண விடுவீங்களா? அட முடிய வயசா சுகர் ஏறி போச்சுன்னு பீச்சுக்கு 2 பேரும் ஒன்னா போனா அது ஒரு பிரச்சனை ஆக்குறாங்களே. அட கணவன் மனைவி ஒன்னா போய் பீச்சில் நடந்து போனாங்க, நாங்க ஒரு என்னமோ பயங்கரமான தப்பு செஞ்ச மாதிரி ஓடி இருக்கிறாங்க, ஓட்டப்பந்தயம் போட்டிருக்கிறாங்கன்னு மார்க்கத்தில். இதெல்லாம் தப்பா? கணவன் மனைவி தான் சட்டப்பூர்வமான சேர்ந்திருப்பதற்கு உரிமை படைத்தவர்கள் தானே. அதெல்லாம் கூட இன்னைக்கு தவறுதலாக என்ன செய்யப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. அப்படி தேவையாக மனைவியும் வாக்கிங் போகணுங்கிற நிலையில இருப்பா, கணவனும் இருப்பான், கூட்டிட்டு போக மாட்டான். ஏன்? சமூகத்துக்கு பயந்துகிட்டு, வீட்டில் உள்ளவங்களை பயந்துகிட்டு. அப்ப அந்த மாதிரியான நிலையில மாத்தணும். ஒன்னா வெளியே போற தப்பு கிடையாது, ஒரு தப்பு கிடையாது. இந்த மாதிரி இன்னும் சொல்ல போனா ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் வீட்டுல இருக்கும் பொழுது தோழிகள் வந்து என்னோட விளையாட வருவாங்க. நாங்க தோழிங்கிற முறையில விளையாண்டுகிட்டு பேசிட்டு இருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே தோழிகள்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமறிச்சு போய் விளையாடுங்க, எனக்காக நீங்க பண்றீங்க, நீங்க விளையாண்டுட்டீங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த தோழிகளை அனுப்பி வைப்பாங்க. இன்னைக்கு ஒரு பெண்ணிட்ட வந்து உங்களுடைய தோழி வந்து வீட்டில் வந்து பேச முடியுமா? மாமியா இருக்கும்போது, மாமியா இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை பார்த்து அவங்களோட தோழிகள் வந்து பேச முடியுமா? முடியாதுங்க. இன்னும் பேசிட்டு உனக்கு என்ன பேசிங்க, எவ்வளவு வேலை கிடக்குது, வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டாலும் பேச முடியுமா? முடியாது. எதுக்கு சொல்றேன்னா தொட்டு காட்டுவதுக்கு சொல்றோம். டோட்டலாவே மன ரீதியாக இவங்கள்ட்ட ஒரு நோய் படிஞ்சிருக்கிறது. நம்ம தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிற மாமியார்மார்கள்ட்ட எல்லாத்தையுமே மனோ ரீதியாக ஒரு நோய் படிஞ்சு. என்ன நோய் அது? அத மருமக வந்து மகனை நம்மகிட்ட பிரிக்கிறதுக்கு வந்திருக்கிறா, அந்த நோய். என்ன நோய் படிஞ்சிருக்குது? இவன் மகனுடைய அன்பு குறைஞ்சு போயிரும், மகனுடைய பாசம் குறைஞ்சு போயிரும், அது பிரிக்கிறது தான் வந்திருக்கு. அப்ப கல்யாணம் பண்ணாம வச்சிருக்க வீட்லயே, அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுக்க சந்தோஷப்பட்டியே, பொண்ணை போய் தேடினீங்க, அதுக்காக பாடுபட்டியே. அப்ப எதுக்கு பண்ணீங்க? உங்க கணவர் எப்படி இருந்தாரு அப்படி பார்க்கணுமா இல்லையா? உங்க பையனை பத்தி நினைக்கிற மாதிரி நீங்க என்ன செய்யணும், உங்க கணவர் எப்படி இருந்தாரு, உங்களோட தானே இருந்தாரு, அவங்க தாயில மடியில முடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அப்ப அந்த மாதிரி நீங்க எவ்வளவு ஏங்கிருப்பீங்க? ஒவ்வொரு மாமியார்மார்களும் உங்க கணவன்மார்களோட உங்க மாமியாரு சேர்ந்திருக்க விடாமல் தடையா இருந்தார்களே, இடைஞ்சலா இருந்தார்களே, அப்போலாம் எவ்வளவு மன வருத்தப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி இந்த மாமியா பண்றாங்களே, அது எப்படி நீங்க செய்யலாம்? அப்ப உங்களுக்கு இழைக்கப்பட்டது அநியாயமாக உங்களுக்கு தெரிகிறது. உங்க கணவன் சந்தோஷமாக ஒரு பொருளை வாங்கி ஒளிச்சு கொண்டாந்து தரும் பொழுது திருட்டுத்தனம் செய்யற மாதிரி உங்க மனசு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுது. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இருக்கணும்னு சொன்னா மன ரீதியா மனசை மாத்தணும். இது மார்க்கத்தில் நம்ம இஸ்லாத்துல இஷ்டத்துக்கு வாழ்ற ஒரு சமுதாயம் அல்ல. இது அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி தந்த ஒரு நெறிமுறையில வாழக்கூடிய ஒரு சமுதாயம். இந்த சமூகத்தில் வந்து அல்லாஹ்வும் ரசூல் அனுமதித்த காரியத்தை நம்ம தாய் என்கிற ஒரு அந்தஸ்தை வைத்துக் கொண்டு, தந்தை என்கிற ஒரு அந்தஸ்தை வைத்துக் கொண்டு, சகோதரன் சகோதரிங்கிற அந்தஸ்தை வைத்துக் கொண்டு அதை மறுக்க கூடாது, தடுக்க கூடாது, குறை சொல்லக்கூடாது, அதை விமர்சிக்க கூடாது, அது குத்தி பேசக்கூடாது. இதுதான் இன்னைக்கு ஒப்பந்தங்களா ஆண்கள் நிறைய பேர் மீறுவதற்கு காரணமா இருக்கிறது. அவங்க செய்ய ஆசையா இருக்கிறாங்க, தயாரா இருக்கிறாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய வகையில மனைவிமார்களை மகிழ்ச்சியோடு வைத்திருக்க எல்லா ஆம்பளையும் ரெடியா இருக்கிறாங்க. எங்க பிரச்சனை வருதுன்னு கேட்டா அவங்களை பெற்றவர்களால் பிரச்சனை வருகிறது. அது வந்து வெறுக்கிறார்கள். வெறுத்தாங்கன்னா எதை வெறுக்கிறாங்க? மார்க்கத்தை வெறுக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை வெறுக்கிறாங்க,
ரசூல் காட்டின உரிமையை மறுக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு எதிராகத்தான் அந்த போக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது மாதிரியான ஒரு சந்தோஷங்களை எல்லாம் கைக்கொள்வதற்கு பெற்றோர்கள் குறுக்கே இருக்கக்கூடாது என்பதை இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த கணவன்மார்கள் மனைவிட்டு நடக்கிற அந்த உரிமையை பற்றி கேட்கிற ஹதீஸ்ல இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒலா தல்ரிபில் வஜ்ஹ, எந்த ஒரு காரணத்தினாலையும் மனைவியை நீ முகத்தில் அடிக்க கூடாது. மனைவியோடு நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள்ல ஒண்ணு என்ன, கன்னத்தில் அரைஞ்சிடுறது. எதுக்கு எடுத்தாலும் கோவம் வந்துருன்னா கன்னத்தில் அரைஞ்சும் போது அடிக்கலாமா, எதுக்கு அடிக்கலாம், அடிக்கலாம், ஒரே ஒரு விஷயத்தை அடிக்கலாம். ஒரே ஒரு பெண்களை அடிக்கிறதாக இருந்தால் ஒரே ஒரு காரணத்துக்கு மட்டும் தான் நீங்க அடிக்கலாம். என்ன காரணம், இல்லா ஐயத்தின ஹஜ்ஜத்துல் விதாவுல, கடைசி ஹஜ்ஜில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ தம்லிகூன மின்ஹுன்ன ஷைஆ, பெண்கள்கிட்ட உங்களுக்கு எந்த ரைட்டும் கிடையாது, எதை தவிர இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதை தவிர உங்களுக்கு எந்த ரைட்டும் கிடையாது, உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா, இல்லா ஐயத்தின பிஃபாஹிஷத்தின் முபையினா, தெளிவான அருவருக்கத்தக்க செயலை அவர்கள் செய்தாலே தவிர, அருவருக்கத்தக்க செயல்னா என்ன, விபச்சாரம் அர்த்தம் கிடையாது, அதுக்கு தூண்டுற விதமாக, அதுக்கு நெருக்கமாக அந்த மாதிரியான ஒரு அருவருப்பான ஒரு ஆள்கிட்ட பேசிக் கொண்டிருப்பது, அருவருப்பான முறை ட்ரெஸ் அணிவது, அடுத்தவர்களுக்கு காட்சி பொருளாக ஆவது, இது மாதிரியான ஒரு அசிங்கம், அசிங்கம்னு ஆபாசம் இருக்குல்ல, ஃபாஹிஷான ஆபாசம், வெளிப்படையான ஆபாசமான நடந்தாலே தவிர உங்களுக்கு ரைட்டு கிடையாது. ஆபாசமா நடந்தா தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஃபஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, நீ ஆபாசமா உடை அணிந்திருக்கிறாய், ஆபாசமா பேசுகிறாய், எப்ப பார்த்தாலும் போன்ல யார்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறாய், அதனால உன்னோட எனக்கு சந்தோஷமா இருக்க முடியாது என்று சொல்லி அவர்களை படுக்கையிலிருந்து நீங்கள் விலக்கி வையுங்கள். எப்ப, சும்மா உப்பு போடாததுக்கும் சோறாக்காததுக்கும் ஏத்து பேசினதுக்கெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு பொம்பளைங்கிற முறையில் எத்தனை பஞ்சாயத்துகள் வரும், இன்னைக்கு கூட பேப்பர்களை நீங்க படிச்சா பார்க்கலாம். அதாவது வருஷத்துக்கு ஆண் பெண் தகராறு வர்றதை பத்தி சர்வே எடுக்கிறாங்க. ஒரு 1000 பேர் ஆம்பளைட்டு 1000 பொம்பளைட்டு சர்வே எடுக்கிறான். சர்வே எடுத்து சொல்றான், வருஷத்துல 135 தடவை சண்டை போடுறாங்களாம் புருஷன் முன்னாடி, பாதி நாள் ஏறக்குறைய, வருஷத்துல 365 நாள்ல ஏறக்குறைய 30% ஆகுது. அப்போ 135 நாட்கள் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லா குடும்பங்களும் சராசரி ஆவரேஜ், சில பேர் 200 இருக்கும், சில பேர் 100 இருக்கும், ஆவரேஜ்ல கொஞ்சம் சொல்றான். ஆவரேஜ் என்ன சொல்றான், கணவன் மனைவின்னா 135 நாளைக்கு என்ன செய்யறாங்க, அவங்க வருஷத்துல சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி சண்டையெல்லாம் வரும். இதுக்காக தனியா போய் படுத்துக்கிற முடியுமா? 135 நாளைக்கு எல்லாம் இருக்க முடியாது. எதுக்காக நம்ம தனியா இருக்கலாம், ஆபாசமா அவர்கள் நடந்து கொண்டால், நடையில் ஆபாசம், உடையில் ஆபாசம், பேச்சில் ஆபாசம், அடுத்தவர்களை கெடுக்கிற விதமான ஒரு தோற்றம், இதுகளோடு அவர்கள் வந்து நடமாடவோ, பயங்கரமா அலங்கர் லிப்ஸ்டிக் போட்டு வெளியே போறது, இதெல்லாம் வெளியே போய் லிப்ஸ்டிக் போட்டுட்டு போற, இதெல்லாம் வெளிப்படையான ஆபாசம். இந்த ஆபாசமாக நடந்தால் தான் என்ன செய்யணும், ஆண்கள் வந்து வெறுக்கணும். என்ன வெறுக்கணும், இந்த அவங்க நினைக்கிறாங்க இந்த ஆபாசமா நடந்தா இருக்கலாம். கணவனுக்கிட்ட எப்படி நடந்துட்டு போ, வெளியில் என்னதுக்கு ஆபாசம், வெளியில் ஆபாசமா நடப்பார்களே ஆனால் ஃபஹ்ஜுருஹுன்ன, ஹஜ் கடைசி ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வெளிப்படையான ஆபாசத்தை செய்தால் ஃபஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, அவங்கள வந்து படுக்கையில இருந்து என்ன செய்யுங்க, ஒதுக்கி வைங்க, அவங்கள தனியா படுக்க, நீ தனியா படுங்க. தன்னால ஆஹா நம்ம கணவர் வெறுக்கிறாரு, இந்த மாதிரி நம்ம செய்யறவருக்கு பிடிக்கல, அவர் வந்து நம்ம மேல வெறுத்துட்டாருன்னா நமக்கு பிரச்சனை ஆயிரும் என்கிற ஒரு பயம் வர்ற மாதிரி அப்ப ஒதுக்கி வைக்க சொல்றாங்க. அதுக்கும் சரியா வரலன்னு சொன்னா ஃபஹ்ரிபுஹுன்ன லர்பன் கைர முபர்ரஹின், காயம் படாத வகையில் அடிங்க, அடிக்கிறது மட்டும்தான். எது அடிக்கலாம், ஆபாசமா இருந்தா மட்டும் என்ன செய்யலாம், அசிங்கமா நடப்பது, ஆபாசமா நடந்து சொல்லி கேட்கல என்று சொன்னால் அப்ப நீங்க அடிங்க. ஃபைன் அதானக்கும் ஃபலா தபு அலைஹின்ன சபீலா, அவர்கள் கட்டுப்பட்டுவிட்டார்களே, ஒத்துக்கொண்டார்களே ஆனால் அவர்களுக்கு எதிராக வேற எந்த மார்க்கத்தையும் தேடாதீர்கள். நீ குடும்பத்தில் அடிக்கிறதுக்கு சர்வே எடுத்திருக்கிறான். இந்த 135 சண்டையில 100 சண்டையில அடிக்கிறான். 135 சண்டை வருதுன்னு சொன்னா 100 சண்டையில கையை நீட்டுறான். இது சண்டைகள் எல்லாமே என்ன சண்டை, ஆபாசமான சண்டையா, அந்த மாதிரி அசிங்கமான அந்த மேட்டருக்குள்ள சண்டை ஒரு சண்டை கிடையாது. உப்பு பெறாத ஒரு மேட்டருமாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு காரணத்துக்கு எல்லாம் சண்டை போட்டுக்கொண்டு கைகள் ஆம்பளைங்கிறதா நீட்டிடக்கூடாது. ஒரு அசிங்கமான ஒரு செயல்ங்கிறது உங்களையும் சேர்த்து பாதிக்கும். ஒரு பெண் அசிங்கமாக நடந்து கொண்டால், ஒரு பெண் ஆபாசமாக நடந்து கொண்டால் அவரோட நிக்காது, நீங்க வெளியே நடமாட முடியாது. உங்களை 4 பேர் சட்டை பண்ணி கேள்வி கேட்பான், என்னடா முன்னாடி ஊர் சுத்துறான்னு கேட்டான், என்ன வயிறேன், நமக்கு தான் கேவலம். அப்ப அந்த மாதிரி ஒரு காரணத்துக்கு தான் நீங்க கை நீட்டலாம். அது எப்ப முதல்ல ஒதுக்கி வச்சு பார்த்துட்டு அதுக்கும் சரியா வராட்டி தட்டி தட்டி பாக்குறதுக்கு இந்த மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது. அப்ப